Hi guys, welcome to IMO. KK and MG. வெல்கம். ஸோ ஃபைனலி நம்ம கப்பு மேல கை வச்சிட்டோம். ஏன்னா இது ஒரு ரொம்ப நாள் ஒரு எதிர்பார்ப்பு. பேசிட்டே இருந்த விஷயம் யார் வின் பண்ணுவாங்க, யார் வின் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனா நம்ம எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணதுன்னா ஃபைனல் வரைக்கும் இந்தியா வந்துடும். ஃபைனல்ல மேபி அப்படின்னு நினைச்சோம். ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க. நம்ம இதுல வந்து நியூசிலாந்து கண்டிப்பா நம்ம ஒரு ஹெட்ஸ் அப் சொல்லி ஆகணும். ஏன்னா அடிச்ச ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. Right. ஏன்னா இன்னும் ஒரு 15 ரன்ஸ் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் டிஃபரன்ஸை மேக் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இந்தியா இஸ் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வின்னர் ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து இப்ப நீங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 23ல ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு பேட்டிங் கொலாப்ஸ்னால ஒரு வேர்ல்ட் கப்பை விட்டோம். அப்புறம் 2024ல அழகா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து நம்ம T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணோம். 25ல ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே நம்ம வந்து நம்ம கிரிக்கெட் வந்து எப்படி இருக்குன்னு கிளியரா தெரியும். ஏன்னா எப்படி நம்ம ஒரு காலத்துல ஒரு ஒரு ஐபிஎல்லாம் எடுத்துக்கினா நீங்க சிஎஸ்கேவோ மும்பையோ சொல்லிடுவோம் இவங்க தானே ஃபைனல் வருவாங்க, அவங்களுக்கு எதிர்த்து யார் ஆடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. இப்ப இன்டர்நேஷனல் லெவல் வந்து இந்தியா ஃபைனல் யார் ஆப்போசிட்டா வரீங்களோ அப்படின்ற அளவுக்கு ஸோ பயங்கரமான பர்ஃபார்மன்ஸா போயிட்டு இருக்குது. வேற லெவல் மேட்ச். ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த சீரீஸ்ல கிளியரா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு சிங்கிள் பிளேயரை நம்ம வந்து காட்டிடவே முடியாது. அதாவது இவர்னால தான் வின் பண்ணாரு, இவர்னால தான் வின் பண்ணாரு, எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ ஹவ் வாஸ் த மேட்ச்? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா, இல்ல ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட் இருந்துச்சா? நீங்க எப்படி இந்த மேட்ச் என்ஜாய் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா நம்ம நிறைய டாஸ் லாஸ் பண்ணிட்டே இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 டாஸஸ் வந்து ஓடியில் நம்ம இப்போ வரைக்கும் தோத்துட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த டாஸ் வந்து ஒரு பெரிய விஷயமாவே இல்லை, நம்ம வின் பண்ணிட்டு வரோம். அந்த விஷயத்துல சீரியஸாவே ஹாப்பி தான். அதே மாதிரி இப்போ ஃபைனல்ஸ்ல வந்துட்டு நியூசிலாந்து பேட்டிங் எடுத்தப்போ எனக்கு செமிஃபைனல் ஞாபகம் தான் வந்துச்சு 2015. இதுவும் அதே மாதிரி தான் எதனா போயிடுமோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஸ்கோரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே டார்கெட் தான். நம்ம 240 250 அந்த டார்கெட் தான் வச்சாங்க. மேபி அந்த என்ட்ரி இருந்தா மேபி அவங்க இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுது. இப்ப நம்ம ஒரு ஓவர் தான் ஸ்பேர் பண்ணி வச்சோம். ஸோ கம்ஃபர்டபுள் வின்னுன்னா மேபி அந்த பவுலர்ஸ் இல்லாதனால நம்ம வின் பண்ணிட்டோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் நம்ம பேட்ஸ்மேன் சீரியஸாவே பர்ஃபெக்டா ஆடினாங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு கோலி கிட்ட இருந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. பட் ரோஹித் சர்மா செம்ம இன்னிங்ஸ் ஆனாரு. நான் இன்னைக்கு ஒரு 100 இருக்கு அவர்கிட்ட இருந்த மாதிரி நினைச்சேன். பட் அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா மேபி ஒரு 100 அடிச்சிருக்கலாம் ஃபைனல்ஸ்ல அப்படின்ற மாதிரி. பட் மிஸ் ஆயிடுச்சு. பட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம வின் பண்ணிட்டோம். அது வரைக்கும் ஹாப்பி தான். பட் நியூசிலாந்து வந்து கிரெடிட் தரேன். அவங்க வந்து சீரியஸாவே நல்லா ஃபைட் பேக் பண்ணாங்க. நல்ல கேப்டன்சி ஸ்டாண்டர் கிட்ட இருந்து. சூப்பர். இல்ல நம்ம வந்து இதுதான் நம்ம ரோஹித் சர்மா கிட்ட எப்பவுமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து அந்த ஸ்மால் ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு 40-50 மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் ஒன் டேவில் வந்து யாரும் அந்த எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆள் இல்லாத மாதிரியே இருக்கும். இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா விளையாடினாரு. கரெக்டா லூஸ் பாலை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கினாரு. எந்த பால் அடிக்கணுமோ அந்த மாதிரி ஆடினாரு. ஒரு மெச்சூர்டான இன்னிங்ஸ் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட் அவர் 100 அடிக்காம போனது. அது தவிர்த்து கோலி விடுங்க, ஒரு சில மேட்ச் ஆகும். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஏன்னா எல்லா மேட்சுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னா தெரியல. ஏன்னா நம்ம 2024 T20 வேர்ல்ட் கப்ல அவரோட 15 தான் நம்ம மேஜரா வின் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு சில டைம் நடக்கும். ஆனா டீமோட ஒட்டுமொத்த கான்ட்ரிபியூஷனா பார்க்கும்போது நீங்க ஒவ்வொரு மேட்சும் நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் கில்லு, செகண்ட் மேட்ச்ல உங்களுக்கு ஒரு 80+ சரி ஒரு 100 ஐ திங்க் விராட் கோலி, அதுக்கடுத்து ஒரு 80+, செமிஃபைனல நல்லா ஆடினாங்க. இப்ப ஃபைனல் வரைக்கும் எல்லாரும் ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் வர்றதுனால வந்து கிரேட் வின்னு நினைக்கிறேன். ஸோ எம்ஜி, உங்களுடைய தாட்ஸ் இந்த மேட்சை பத்தி? இல்ல, மொத்த கிரிக்கெட் நம்ம எப்படி ஆயிடுச்சுன்னா மோர் தென் சினிமா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சினிமாவோட நம்ம கிரிக்கெட் வந்து ஆர்வம் அதிகமாகிப்போச்சு. ஏன்னா அவ்வளவு ப்ரெஷரா இருக்கு. இப்போ என்னால மேட்ச் பார்க்க முடியல சில விக்கெட். ஏன்னா ஈஸியா வின் பண்ற மேட்ச். ரோஹித் வந்து ஆடின போக பார்த்தா மேபி ஒரு விக்கெட் 2 விக்கெட் லாஸ்ட்ல ஈஸியா வின் பண்ணிடுவான்னு பார்த்தோம் கம்ஃபர்டபுளா. ஆனா அதுக்குள்ள ஏற்பட்ட ப்ரெஷர் இருக்கு பயங்கரமா. அப்படியே நியூசிலாந்தை பொறுத்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபீல்டிங் வந்து தரமா இருந்துச்சு. பேட்டிங்ல தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து அப்படியே யூட்டிலைஸ் பண்ணல. மிடில் ஆர்டர்ல வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் ஆட்டாரு டேரில் மிச்சல். அவர் இன்னும் கொஞ்சம் சிங்கிள்ஸ் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அந்த அந்த இடத்துலதான் அந்த விராட் கோலி மாதிரி கொஞ்சம் சிங்கிள்ஸ் அதிகமா பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் டார்கெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த இடத்துல டேரில் மிச்சல் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணாரு. ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஆகிட்டு போயிட்டாரு. அப்புறம் பிரேஸ்வெல் வந்து அழகா இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணாரு. 250 எல்லாம் வருமா நம்ம எதிர்பார்க்கல. ஒரு 220 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் ஒன் சைடா போகும்னு நினைக்கிற மேட்ச்ல ஒரு 250 வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோஹித்தோட பேட்டிங் வந்து
நம்ம சொல்லிட்டு இருந்தது ஆல்ரெடி இந்த சீரிஸ் முழுக்க எப்போன்ற மாதிரி இந்த மேட்ச் கரெக்டா ஃபைனல் வந்துச்சு. கரெக்டா இருந்தாரு. அதாவது 10 ஓவருக்கு மேல அவர் நின்ட்டா அழகா செஞ்சுரி போட்டிருக்க வேண்டியது. ஏன்னா கோலி விக்கெட் ஆச்சு. உடனே என்ன ஆச்சுன்னா ப்ரெஷர் ஆயிடுச்சு. அவர் தேவையில்லாத அதுக்கப்புறம் நிறைய டாட் பால் வாங்கி தேவையில்லாம அவுட் ஆன மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் கேஎலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. நமக்கு ஸ்ரேயசர் எப்படி ஆயிட்டாருன்னா, எப்பெல்லாம் டீம் வந்து கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி விக்கெட் அப்படி போற நேரத்துல அழகா தூக்கி வந்து நிறுத்துறாரு. மிஸ்டர் கன்சிஸ்டன்ட்னே சொல்லலாம். எல்லா கண்டிப்பா மேட்சுமே ஸ்கோர் இருக்கிறவர். அந்த நம்பர் 4 அவருக்கு தான். இதுக்கப்புறம் அவர் அப்படியே பாய் போட்டு படுத்துக்கலாம். அந்த இடத்துல வேற யாருக்கும் விட்டு தர முடியாது. அந்த மாதிரி ஒரு சீரிஸ் முழுக்க ஒரு பர்ஃபார்மன்ஸ். நம்ம எதிர்பார்க்கல இந்த இது உள்ள வரது போது இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருலாம் எதிர்பார்க்கல நானு. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அக்ஷர் பட்டேல் விளையாடுறது வந்து ஒரு மாதிரி அவரு எனக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கொஞ்சம் மெதுவாடலாம். அக்ஷர் பட்டேல் தான் சான்ஸ் எடுக்கணும். அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சான்ஸ் எடுக்கிற அந்த இதுல இருக்கிறாரு. பட் அவர் ரொம்ப ஸ்லோ ஆனதுல அக்ஷர் தேவையில்லாம ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு சான்ஸ் எடுத்து அவுட் ஆனாரு. அது ஒண்ணுதான். மத்தபடி கம்ப்ளீட் ஹோல் பேக்கேஜா இருந்துச்சு. எக்ஸ்ட்ராடினரி மேட்ச். இல்ல நம்ம அதான் ஃபைனலு ஒரு நர்வஸ் இருக்கும். ஒரு நம்ம பாக்குறவங்களுக்கே இவ்வளவு இருக்கும்போது அவங்க கண்டிப்பா விளையாடுறவங்களுக்கு வந்து அதே அளவுக்கு ப்ரெஷர் எல்லாம் இருக்கும். அந்த சின்ன சின்ன மூவ்மெண்ட் இருந்தா கூட, ஏன்னா நீங்க நியூசிலாந்து எல்லாம் கேட்ச மிஸ் பண்ணி நம்ம பார்த்ததே இல்ல. கிட்டத்தட்ட 3 கேட்ச் 4 கேட்ச் விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா ஒரு சில சின்ன சின்ன தப்பு நடக்கும் தான். பட் ஓவராலா பார்க்கும்போது நம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நீங்க பேட்டிங்க புகழ்றீங்க. ஆனா நீங்க பவுலிங் இன்னும் நம்ம பேசவே இல்ல. பவுலிங் கிட்டத்தட்ட ஒரு 33 ஓவர்ன்னு நினைக்கிறேன். வெறும் ஸ்பின் மட்டும்தான். நீங்க அப்படியே போட்டு அவங்கள அப்படியே சுருட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். வருணா இருக்கட்டும், குல்தீப் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். நம்ம வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம சொன்னது என்னன்னா, குல்தீப் உட்கார வச்சுட்டு மேபி வேற ஒரு பவுலர் எடுத்துட்டு வருவாங்களான்ற அளவுக்கு எல்லாம் நிறைய விமர்சனம் வந்துருச்சு. ஏன்னா 2 மேட்ச் அவர் சரியா பண்ணல. செமிஃபைனலும் சரியா சரியா பண்ணல. அதுக்கு பண்ணல. முன்னாடி டெத் நியூசிலாந்து ஓவர்ல மேட்ச்ல போட்டிருந்தாரு. அதனால டெத் ஓவர் கொஞ்சம் ரன்னா போட்டது. வந்துருச்சு. அதனால ஆனா இன்னைக்கு கண்டிப்பா, ஏன்னா அவர் எடுத்த அந்த 2 விக்கெட் எவ்வளவு பெரிய மேக்ஸ். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு வில்லியம்ஸ் மாதிரி பயங்கர ஃபார்ம்ல இருக்கிற ஒரு 2 பேர் எடுத்த உடனே அங்கேயே கிட்டத்தட்ட நியூசிலாந்து வந்து அப்படியே பிளாட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி சொல்லவே தேவையில்ல. வந்தாலும் விக்கெட் விழுது. அவர் பால அவரை விக்கெட் அவர் ரன் அடிக்கணும் இதெல்லாம் எதுவுமே தோண மாட்டேங்குது. அந்த ஓவர் முடிஞ்சிட்டா போதுன்ற அளவுக்கு தான் ஆடிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. சோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பின் சோக். அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா அவரு வேற ரோல்ல போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு டைம் எல்லாம் பார்த்தா 8 ஓவருக்கு 16 ரன் தான் கொடுத்திருந்தாரு. ஒரு விக்கெட் 16 ரன். இந்த மாதிரி ஒரு கேம்ல வந்து ஒரு ஒரு 10 ஓவருக்கு 30 ரன் கொடுக்கறதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா எவ்வளவு பெரிய கேம். நீங்க ஒரு அப்படியே நீங்க 3 தான் உங்களுக்கு ரன் ரேட்னும் போது எக்ஸ்ட்ராடினரியா பண்ணாங்க. கொஞ்சம் லிட்டில் பிட் முகமது ஷமி எக்ஸ்பென்சிவா போயிருந்தா கூட மத்தபடி ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்களோட டாமினன்ஸா இது ஒரு மேட்ச்னு சொல்லவே முடியாது. இந்த சீரீஸ் ஃபுல்லாமே அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து வேற லெவல் டாமினேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா கண்டிஷன். நம்ம துபாய் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல ஆடும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஸ்பின் கண்டிப்பா எடுப்படும் தெரியும். அதை வந்து முழுசா ரோஹித் சர்மா நம்பினாரு. அதை நம்பி அந்த 4 ஸ்பின்னர் எடுத்துன்னு போறதுக்கு இன்னைக்கு ஒரு கப் வந்த மாதிரி. ஏன்னா அங்க வந்து நம்ம 3 ஏன்னா எல்லாருடைய கேள்வி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு பாஸ் பவுலரோட போறது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து அவர் இன்ஜுரி பிரான எப்ப இன்ஜுரி ஆகும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவர்கிட்ட நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பவுலிங்ல. ஒரு மேட்ச் திடீர்னு ஒரு ஃபைப்பர் எடுப்பாரு. ஒரு 10 மேட்ச் விக்கெட்லெஸ்ஸா போவாரு. அந்த மாதிரி ஒரு பவுலர். அப்படி இருக்கும்போது அவரை வந்து கிளியரா நம்பி 2 பாஸ் பவுலர் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டு 4 ஸ்பின்னரோட போனது வந்து அல்டிமேட்டான விஷயம். அங்க அந்த சுச்சுவேஷன் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கினாருன்னு தான் சொல்றேன். சோ பவுலிங்ஸ பத்தி உங்களுடைய தாட்ஸ் என்ன? ஏன்னா நம்ம அதுதான் சொல்ல எல்லா வரேன். கிரெடிட்ஸும் பேட்ஸிங்கே கொடுத்துட்டோம். இல்ல பவுலிங் இல்ல வந்து இது அல்டிமேட்டான விஷயம் தான் பவுலிங் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த சீரிஸ் முழுக்க தூக்கி நிறுத்தினே ஒண்ணு. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சீமர்ஸ் இல்லாம அந்த ஒரு குறையே இல்லாம டெத் ஓவர்லயும் சரி, ஸ்டார்டிங்கும் சரி, விக்கெட் எப்பெல்லாம் தேவைப்படுது அப்பவும் சரி, 4 பேரும் 4 டிராகன் மாதிரி. எப்படின்னா வச்சுக்கோ, 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவரே இல்லை. நம்ம யாருமே அக்ஷரஸ் குறை சொல்ல முடியாது, ஜடேஜா குறை சொல்ல முடியாது. குல்தீப் யாதவ் வந்து லாஸ்ட் 2 மேட்ச் விக்கெட் இல்லாம போனாலும் கூட அவர் டெத் ஓவர்ல வந்து ஈஸியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போனாரு. எக்கனாமிக்கா போட்டிருந்தாரு. அவங்க 4 பேர் இருக்கும்போது மத்த எந்த டீம் இந்த அளவுக்கு அந்த ஒரு பவுலிங் வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருந்தது. நம்மளோட பிளஸ் அதுதான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. அத பேக் பண்ணதே பெரிய விஷயம். ஏன்னா எப்படி சொல்றது, ஒரு 4 ஸ்பின்னர் கூட அந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலுக்குள்ள உள்ள நுழையினாலே ஒரு உங்களுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அது இல்லாம நீங்க அப்படி ஒரு 4 ஸ்பின்னர், ஏன்னா அவங்க சைடு நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஏதோ சும்மா விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் இல்ல. ஸ்பின் அவ்வளவு அழகா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். மிச்சலா இருக்கட்டும், டாம் லராமனா இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திரா நம்மள வந்து அந்த 3-0 டெஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கு அவர் தான் காரணம். அவ்வளவு அழகா ஆடினாரு. சோ அப்படி ஒரு டாமினன்டான பேட்டிங், ஸ்பின் பேட்டிங் கிட்ட ஒரு 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிட்டு பண்றதெல்லாம் ரோஹித் சர்மாவுடைய அல்டிமேட்டான விஷயம். ஓவராலா பார்க்கும்போது வந்து
எந்த ஒரு நமக்கே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிச்சு இந்தியா தான் வின் பண்ணுவாங்கன்ட்டு அந்த அளவுக்கு நம்ம கான்பிடண்டா நினைச்சோம். ஏன்னா அந்த அளவுக்கு பிலீவ் பண்ணோம் பிளேயர்ஸ. நீங்க அதுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து சீரீஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா நம்மள பீட் பண்ணவே ஆள் இல்லைன்ற மாதிரி தான் ஆடி இருந்தாங்க எல்லாருமே. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க துபாயில ஆடுனதுனால தான் ஒரு ஈஸியா வின் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. துபாயில ஆடுனதுனால இல்ல, நீங்க எங்க ஆடி இருந்தாலும் இதை விட சூப்பராகவே ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க ஆடியே நம்ம இவ்வளவு பாகிஸ்தான் எல்லாம் ஆடி இருந்தா அது ஒரு பிளாட் பிச்சு, அங்கெல்லாம் நம்ம 400 ரன் தான் எல்லா மேட்ச்ல அடிச்சிருப்போம். ஸ்ரேயஸ் ஐயர், ராகுல், அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா இருக்கிற டெத்துக்கும் விராட் கோலி, ரோஹித் சர்மா இருக்கிற ஃபார்முக்கெல்லாம் இப்ப கரெக்டா மாடிச்சுன்னா 400 பிளாட் பிச்ல ஈஸியா வரும். சோ எந்த ஒரு நெகட்டிவ் சொன்னா கூட நம்மளோட எண்ட் ஆஃப் த டே இந்தியா இஸ் த சாம்பியன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துல அதை நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு டீமா வச்சு. இல்ல நம்ம வந்து இந்த டீம் வந்து பிலீவ் பண்ண டீம் இல்ல. நம்ம வந்து என்னதான் நம்ம பேசினாலும் இப்ப வின் பண்ணிட்ட அப்புறம் இந்த டீம் வந்து தூக்கி கொண்டாடினாலும் டீம் அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து இந்த டீம் வந்து பெருசா கன்சிடர் பண்ணல. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல பெருசா கன்சிடர் பண்ணனா புது டீமா இருந்துச்சு. இல்ல நாம வந்து இந்த டீம் கப் அடிக்காதுன்னு சொல்ல வரல, ரொம்ப புது டீமா இருந்துச்சு. ஏன்னா அக்ஷர் பட்டேல நம்பர் 4 கட்டணும், நம்பர் 5 கட்டணும் வந்தது யாருனாலுமே நம்ப முடியல. அக்ஷர் பட்டேல் கிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்கான்னு கண்டிப்பா யாருமே நம்பல. ஏன்னா அவரே நம்பினாரான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா ட்ரை பண்ணல. அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து இந்த சீரிஸ்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அததான் சொல்றேன். இங்கிலாந்து சீரிஸ்க்கு முன்னாடியே நமக்கு சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து சீரிஸ் முன்னாடியே நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இங்கிலாந்து சீரிஸ் முன்னாடி பேசும்போதே அக்ஷர் பட்டேல் எதுக்கு நம்பர் 5ல போறாங்க அப்படின்னு ரொம்ப பல கேள்வி இருந்துச்சு. ஓகேவா? அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப, ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் மேல இருந்த கான்பிடன்ட் அக்ஷர் பட்டேல் மட்டும் நம்ம கிட்ட வரவே இல்லை. ஆனா அவர் அந்த எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஈஸியா அந்த பேட்டிங்க ரொம்ப, ஏன்னா நீங்க எல்லா மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு 30-40 வந்துட்டே இருக்கும். சோ அப்படி சொல்ல வரோம். அக்ஷர் பட்டேலை பத்தி சொல்லணும்னா இந்த சீரிஸ் மட்டும் இல்ல, நீங்க எப்பனா எடுத்து பாருங்க அவர் ஹிஸ்டரி கூட, அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ணுவாரு. அவரு பாத்தீங்கன்னா இப்போ பழைய ஐசிசி டிராபில கூட அவர் செலக்ட் ஆவாரு. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ல வெளியே போயிடுவாரு. இப்போ இந்த T20லயும் இப்பயும் சாம்பியன்ஸ் டிராபில தான் அவர் இன்ஜுரி இல்லாம உள்ள வந்தாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சீரியஸாவே அவர் டிசர்வ்ட் தான் இந்த பிளேஸ்க்கு. நம்ம வந்து ரியலா பிலீவ் பண்ணோம். இப்போ நீங்க ப்ரெடிக்ஷன் எடுத்து பாருங்க. ஐ திங்க் எம்ஜிஆர் இருக்கட்டும், கேகேஆர் இருக்கட்டும், நானும் என்ன சொன்னோம், இந்தியா விசஸ் நியூசிலாந்து தானா. நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு டீம் மாத்தி சொன்னீங்க. ஆனா இந்தியான்னு கன்ஃபார்மா சொல்லிட்டோம். ஃபைனல் இந்தியா தான் வரப்போறாங்க, அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோம்? இந்தியா மேல இருக்கிற நம்பிக்கைலாம் சொன்னா. நான் வந்து நியூசிலாந்து ஃபேவரஸ் சொன்னேன், நீங்க கண்டிப்பா இந்தியா தான் ஃபேவரஸ் சொன்னீங்க. அப்போ வந்து அந்த இதுலயே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சீரியஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்படிதான் சொன்னோம். அந்த அளவுக்கு நம்ம பிலீவ் பண்றோம். பிலீவ் பண்ணாம யாரும் ஒருத்தர் வந்து இந்தியா தான் வின் பண்ணோம், இந்தியா தான் ஃபைனல் போகணும் எப்படி சொல்லுவோம்? கண்டிப்பா நம்ம பிலீவ் பண்ணோம். ஆனா என்னன்னா ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ், புது ஒரு அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு நம்பர் 5 போறதும், அதே மாதிரி வந்து குல்தீப் யாதவ், அதே மாதிரி முகமது ஷமி வந்து அந்த சுத்தமா வந்து ரொம்ப இன்ஜுரி ஃப்ரானுக்கு அப்புறம் வந்ததுனால எப்படி போவாரு, அந்த மாதிரி ஒரு பும்ரா இல்ல, இந்த மாதிரி ஒரு சில கன்சர்ன்ஸ் எல்லாம் வெளியில இருந்து பார்க்கும்போது சீரிஸ் தொடங்காததுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஐயோ ஏதோ போய் சிக்கல்ல மாட்ட போறோமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அது அழகா ரொம்ப பேரிகேட் பண்ணி உடைச்சிட்டு வந்தாங்க. ரோஹித்தோட பர்ஃபார்மன்ஸ் இல்ல, விராட் கோலி ஃபார்ம்ல இல்ல, ஜெய்ஸ்வால் வெளியே வைக்கிறோம், அவர் உள்ள வந்திருக்கணும், இவ்வளவு எல்லாம் கொஸ்டின் இருந்துச்சு. மொத்த டீம் மொத்த எல்லா பொசிஷன்லயும் நமக்கு கொஸ்டின் இருந்துச்சு. எனக்கெல்லாம் இருந்துச்சு. அதை பேசணும். அதை எப்படி ஓவர் கம் பண்ண வந்தாங்கன்னா, ரோஹித் வந்து ஃபைனல் வந்து செம்மையா பண்ணிட்டாரு. விராட் கோலி வந்து சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் முதல் மேட்ச்ல சரியா பண்ணல. கில்லு தான் காப்பாத்தினார் நம்மள, அந்த இவரு கூட பங்களாதேஷ் டீம் கூட. அதுக்கப்புறம் மேட்ச் இருந்தா அததான் சொல்றேன். இது வந்து நம்ம ஒருத்தர் ஃபார்ம் பேசுன மாதிரி நம்ம சொல்லவே இல்லை. டீம் கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் வந்து சீரிஸ் வின் பண்ணோம். நீங்க 2023 வேர்ல்ட் கப்ல நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி ஒருத்தரே 750 ரன்ஸ் பக்கம் அடிச்சாரு. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு பெரிய ஸ்கோர் பண்ணி நம்மளால கப் அடிக்க முடியல. ஏன்னா அந்த ஃபைனல் மேட்ச்ல கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. நீங்க இப்போ 2024 T20 வேர்ல்ட் கப்ல பாருங்க, அழகா கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சு. ஒரு பக்கம் விராட் கோலி ஸ்கோர் பண்ணாரு, ஒரு பக்கம் பவுலிங் வேற லெவல், ஹார்திக் பாண்டியா வேற லெவல்ல போறாரு, பும்ரா வேற லெவல்ல போறாரு, கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அதே மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்லும் விராட் கோலி இன்னைக்கு ஈஸியா அவுட் ஆயிட்டார். ஆனா அந்த இடத்த அழகா, எவ்வளவு அழகா நம்ம ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு மெச்சூர்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப அழகா யூஸ் பண்ணிக்கிறாரு. ஈவன் நீங்க ராகுல நம்ம எப்பவுமே பெருமையா தான் பேசுவோம். ஏன் அவர் நம்பர் 5ல இருக்கணும், நம்பர் 6ல அவர் நம்பர் 5க்கு நம்பர் 6 கரெக்டா இருக்காருன்னு அவர் அகைன் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அக்ஷர் பட்டேல் சூப்பர் நாக், அந்த ஒரு 20+ சூப்பர் நாக்கு. ஹார்திக் பாண்டியா சொல்லவே தேவை, அவரும் சூப்பரா பண்ணாரு. அந்த பிரஷரை டக்குன்னு இறக்கிட்டாரு ஒரு 6 அடிச்சு. சோ அப்படி பார்க்கும்போது அந்த கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸா பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குது. நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கும்போது நிறைய கன்சர்ன்ஸ் இருந்துச்சு சீரிஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம இருந்தோம். ரோஹித் வந்து ஃபார்ம்ல இல்ல, ஒரே ஒரு 100 இங்கிலாந்து கூட அடிச்சாரு. விராட் கோலி டெஸ்ட் மேட்ச்ல இருந்தே ஃபார்ம்ல இல்ல, அவரும்
அந்த இங்கிலாந்து சீரிஸ் ஒரே ஒரு 50 தான் அடிச்சாரு. நமக்கு இன்னொன்னு கொஸ்டின் என்னன்னா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஏன் வந்து நம்ம வந்து கில் கூட போனோம்? கில்லுக்கு எதுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தாங்க? ஏன் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் கூட போக கூடாதா? ஏன்னா அவங்களோட ஃபார்ம் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணோம். ஆனா அதெல்லாம் கரெக்டா ரெக்டிஃபை பண்ணிட்டு அந்த முதல் மேட்ச்ல இருந்தே வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் நம்ம அந்த அளவு மைனஸ் வச்சுக்கிட்டா கூட நம்ம வந்து இந்தியா தான் கப் அடிக்கும்னு சொன்னோம். ஏன்னா அந்த அளவுக்கு சாம்பியன்ஷிப்பா நமக்கு தெரிஞ்சதுனால தான். சோ அப்படி பார்த்தா நான் வந்து எப்படி எல்லாருமே எல்லார் சைடும் ஒரு நெகட்டிவ் இருந்தா கூட அது அழகா ஒரு கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸோட எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம அதுதான் இந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கே காரணம்னு நான் நினைக்கிறேன். ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் டீம் 2006, 2009ல அப்ப பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் டீம்ன்னு நீங்க சொன்னீங்கன்னாவே அவங்க தான்டா வின் பண்ணுவாங்க. அப்படின்னு இருக்கும். அது எப்படின்னா, அவங்க வந்து டீமோட அந்த கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் 11த் பேட்ஸ்மேன் வந்துட்டு உனக்கு 20 பாலுக்கு 30 ரன் அடிக்கணும்னாலே அவன் அடிப்பான். அதனால தான் அவங்க வந்து ஒரு சாம்பியன்ஸ் டீமா இருந்தாங்க. ஒரு 10, 15 வருஷம் அவங்கள யாரும் எதுவுமே பண்ண முடியல. சோ அந்த மாதிரி இப்போ இந்தியா டீம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சீரியஸாவே. இல்ல. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நம்ம நம்ம அந்த கிரிக்கெட் சாட்ல குரூப்ல பேசிட்டு இருக்கும்போதே நம்ம பேசிட்டு இருந்தது என்னன்னா, உடனே ஒரு ரோஹித் சர்மா அவுட் ஆனது ஒரு பேனிக் பட்டனு. ஒரு ஸ்ரேயஸ் அவுட் ஆனது ஒரு பேனிக் பட்டனு. ஆனா பின்னாடி ஒருத்தரா சொல்லிட்டே இருக்கிறான். என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறான்? ஜட்டு வரைக்கும் பேட்டிங் லைன் இருக்கு, பயப்பட தேவையில்ல. அடுத்து ஹர்திக் பாண்டியா வராரு, பயப்பட தேவையில்ல. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் இவர் ராகுல் வராரு, பயப்பட தேவையில்ல. சோ நமக்குள்ள அந்த கான்பிடன்ட் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்பிடன்ட்டும் அந்த டீம் எஃபோர்ட்டும் தான் இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இண்டிவிஜுவலா நம்பின்னு போயிருந்தா இப்போ நம்ம எப்பவுமே வழக்கமா ஒரு ஒரு ஃபார்முலா வச்சிருப்போம் இந்தியா டீமுக்கு. ஐயோ கோலி அவுட் ஆயிட்டா அடுத்து யாரா, தோனி இல்லையா அடுத்து யாரா அப்படின்ட்டு. அந்த ஃபார்மட் இல்லாம கோலி அவுட் ஆயிட்டாரா ஸ்ரேயசர் கண்டிப்பா நல்லா பண்ணுவாரு. ஸ்ரேயசர் அவுட் ஆயிட்டாரா கண்டிப்பா ராகுல் ஹர்திக் இருக்கிறாரு நல்லா பண்ணுவாங்க. ஹர்திக் அவுட் ஆயிட்டாரா அடுத்து ஜட்டு வராரு பயமே இல்லை அப்படின்ற அந்த தாட்டுக்கு வந்ததே பெரிய சக்சஸ் நான் நினைக்கிறேன். சீரியஸா அந்த மாதிரி அவங்க டீம் கொலாபரேட்டிவா வந்து பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்க. சோ நமக்கு இதுதான் கண்டினியூ பண்ணோம். இன்கேஸ் இப்போ பிக் பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆனாலுமே யங் பிளேயர்ஸ் வர்றவங்களுமே இப்படிதான் இருக்கணும். இப்போ ஓப்பனிங் பேர் வந்துட்டு மேபி அவங்களால கரெக்டா பில்ட் பண்ண முடியலன்ற போது ஒன் டவுன் வரவங்களோ இல்ல ஃபோர்த் வரவங்களோ அந்த பர்டிகுலர் ரன்ஸ் அவங்க அடிக்கிறது பவுலிங்ல அந்த மாதிரிலாம் எல்லாமே கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அப்ப மட்டும்தான் நம்ம கண்டினியூவா மேலும் வேற வேற டிராபிஸ் வின் பண்ண முடியும். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. டாஸ் வின் பண்ற எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேட்டிங் நம்ம வந்து சேசிங்ல தான் நம்ம அதிக சக்சஸ் பார்த்தோம் சாம்பியன். பட் நியூசிலாந்தும் சரி இதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்திரேலியா சரி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ். இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் மேட்ச்ல வந்து எல்லா டீமுமே பண்ற பெரிய விஷயம் தான். ஏன்னா நாக் அவுட் மேட்ச் வந்த உடனே சேஸுக்கு போக மாட்டாங்க. ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷன் சடனா ஒரு 2 விக்கெட் 10 ரன்னுக்கு 20 ரன்னுக்கு விக்கெட் விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து 300 சேஸ் பண்றதுன்றது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிடுவோம், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் தான் பண்ணாங்க. இன்னைக்கும் நியூசிலாந்து பண்ணு நான் தப்புன்னு சொல்லவே முடியாதுல்ல. கிட்டத்தட்ட 49வது வரைக்கும் வந்துட்டாங்க. ஒரு 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் இட் மேக் சென்ஸ் இல்லையா? அது வந்து அப்படியே ரிசல்ட்டே மாத்திருக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த ஸ்கோர் போர்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கெட்டபிள் மாதிரி தானே இருந்துச்சு. 215 போது ஓகே ஈஸியா கெட்டபிள். ஏன்னா விராட் கோலி மாதிரி பிளேயர் எல்லாம் சேசிங் எப்படி வரும்னு தெரியும். இந்த மாதிரி கன்சர்ன் எல்லாம் வச்சுட்டு அவங்க டைரக்டா பேட்டிங் எடுத்து கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு. இல்ல பிச்சு முதல்ல வந்து பேட்டிங் பிச்சு அந்த பிச் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா மொளமொளமொளான்னு இருந்துச்சு. ஈஸியா பேட்டிங் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. அதே இந்த இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ், ஏன்னா பிச்சை அனலைஸ் பண்ணாம யாரும் போக மாட்டாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம அதை ஈஸியா பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்தது எல்லாமே 240 பிளஸ் 250 பிளஸ்ன்றதுனால இன்னைக்கே ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு வேற டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கணும்னா ஒரு 275. நான் உங்களுக்கு குரூப்ல நம்ம சேட் பண்ணும்போது சொன்னோம், ஒரு 280 பிளஸ் அடிச்சா கண்டிப்பா நியூசிலாந்து ஈஸியா போயிடுவாங்க. அந்த 280 தான் நமக்கு வந்து கொஞ்சம் டஃபான டார்கெட்டா இருக்கும். 250 போது எப்படி ஒன்று ஸ்ட்ரகிள் ஆகி அப்படியே வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஈஸியா. ஏன்னா நீங்க என்னதான் நீங்க ஓரளவு ஒரு 30 ரன் 10 ரன் 20 ரன் அப்படின்னு லேக்ல இருந்தா கூட உங்களுக்கு 250 போது ஒரு ஃபியர் போயிடும். அதுவே 300 ஸ்கோர் போது நீங்க அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு 100 ரன்னுக்கு 3 விக்கெட் 122 ரன்னுக்கு நம்ம 3 விக்கெட் ஆயிட்டோம். ஆக்சுவலி விராட் கோலி அவுட், ரோஹித் சர்மா அவுட், சரி அவங்க எல்லாருமே அவுட் ஆயிட்டும் போது அப்ப அந்த டைம்ல 300 பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? போச்சுரா ஏதோ ஒரு கொலாப்ஸ் ஆக போகுதுன்ட்டு. ஆனா 215 பார்க்கும்போது இன்னும் ஒரு 120 ரன் தான்டா நகர்த்திட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும். ஸோ அதனால அப்படி பிச்சை அனலைஸ் பண்ணி தான் அவங்களும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா லைட்ல வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு பவுலர் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா செமிஃபைனல்ல நினைக்கிறேன் அவங்க லைட்ல ஆடும்போது தான் பயங்கரமான கொலாப்ஸ் ஆனானுங்க. 5 விக்கெட் ஆள் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் வருண் சக்கரவர்த்தி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த த்ரெட் எல்லாம் நம்ம வந்து டேலே ஆட்டா பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைச்சு கூட பண்ணிருக்கலாம். பட் நிறைய பேசிட்டோம், நிறைய விஷயத்த பேசிட்டோம். ஏன்னா நீங்க ஒவ்வொரு டீம், ஏன்னா நீங்க
இந்தியா மட்டும் இல்ல, நியூசிலாந்தும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. ஒரு ரச்சின் ரவீந்திரா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ், வில்லியம்சன் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி மெக்கன்ட்ரி இன்னைக்கு இல்லவே இல்லை மேட்ச்ல, பயங்கரமா பண்ணாரு. பிரேஸ்வெல் அவங்களும் வந்து அவரு அந்த ஸ்கோர் வர்றதுக்கே அவன் தான் காரணம். பவுலிங்லும் கலக்குனாரு. சாண்ட்னர் கடைசி பால் வரைக்கும் அவர் வந்து த்ரெட்டாவே இருந்தாரு. ஸோ அவங்களுடைய டீமும் வந்து எப்படின்னா ஒரு 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 பிளேயர் நம்பி இல்லாம ஒரு ஒரு கன்செக்டிவா ஒரு குரூப் ஆஃப் கலெக்டிவ். டீமை நம்பி வந்தாங்க. இந்தியாவும் அதே மாதிரி தான். ஒரு குல்தீப் ஏதாவது ஃபைனல் ஒரு மேட்ச் ஃபைனல் எப்படி பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. ரவீந்திரா சாரி ஜடேஜா உங்களுக்கு வேற லெவல் பவுலிங் போட்டாரு. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி வேற லெவல் பவுலிங் போட்டாரு. நீங்க பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர், ஒரு ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மான்னு போகும்போது ஒரு கலெக்டிவா ஒரு கலெக்டிவ் விசஸ் கலெக்டிவ் போது அந்த மேட்ச் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டே என்னதான் பேசினாலும் வி ஆர் த சாம்பியன்ஸ். அது நம்மளால மறுக்கவே முடியாது. ரெண்டு ரெண்டு வருஷத்துல 2 ஐசிசி டிராபி வின் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 4 டைம் ஃபைனல் போயிட்டோம். WTC WTC ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தோம், பட் ஆனா ஃபைனலுக்கு போயிட்டோம். 23 வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியா கிட்ட தான் தோத்தோம், பட் ஃபைனல்ல இருந்தோம். அதே மாதிரி 24ல வின் பண்ணோம், 25ல வின் பண்ணோம். அப்ப நம்மளோட கிரிக்கெட் வந்து எங்கேயுமே போல. அந்த அளவுக்கு ஒரு ஏசியன் டீம்ல நம்மள அடிச்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது வந்து கொண்டாட வேண்டிய விஷயம். ஆக்சுவலி இப்ப நம்ம பெங்களூர்ல இருக்கிறோம், எல்லா பக்கமும் ஒரே பட்டாசு வெடிப்பு. எல்லா பக்கமும் அந்த சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு இந்தியன் டீம் ஒரு 140 கோடி பேருடைய ஒரு மன அழுத்தத்தை போக்குற மாதிரி. ஏன்னா ஒருவேளை தோத்துட்டு இருந்தா 3 நாள் புலம்பிருப்போம் நம்மளே. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மன அழுத்தம் தப்பிச்சேன்னு சொல்லலாம். வியூவர்ஷிப்பே 85 crores கிராஸ் ஆச்சு. 85 crores ஒரு மேட்ச், கிட்டத்தட்ட 86 கோடி பேரு. அதான் சொல்றேன், நீங்க இது ஒருவேளை ஜஸ்ட் மிஸ் ஆகி செலிப்பிட வந்துட்டா 3 நாள் அந்த மன அழுத்தத்துல அந்த மென்டல் பேலன்ஸே நமக்கு இதாயிட்டு இருக்கும். அப்படியே நீங்க மார்னிங் ஒரு ஃபன்னியான விஷயம் ஒண்ணு பார்த்தேன் நானு ட்விட்டர்ல ஒண்ணு. ஒரு 5000 கோடி ரூபாய் வந்து பெட்டு மட்டுமே சூதாட்டம் இப்போ வந்து கேட்ச் பண்ணாங்க மும்பைல. நினைச்சு பாருங்க, ஒரு டெலிவிஷனுக்கு 18,000 20,000 கொடுத்தா டெலிவிஷன் ரைட்ஸ் வாங்குறாங்க. ஒரு மேட்சுக்கு 5,000 கோடி இங்க பெட்டு போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி கிரிக்கெட் வந்து அது அந்த டாபிக் போனோம்னா அது ஒரு பிராடான நெட்வொர்க். ஏன்னா இந்தியா நீங்க வந்து எந்த டீமும் ஃபைனல் வந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு வியூவர்ஷிப்போ அந்த ஒரு பிரம்மாண்டமோ தெரியாது. இந்தியா அப்படின்னும் போது தான் அது வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. எந்த ஒரு பிசிறு தட்டாம டீசெண்டா அழகா கொண்டு போயிட்டு, எந்த ஒரு பேனிக் பட்டனும் அழுத்தாம அழகா கொண்டு போயிட்டு கப்பு அழகா நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ வேற லெவல் மேட்ச். அடுத்து நம்ம வந்து சொல்லுங்க. இல்ல இந்த சீரிஸோட அந்த நம்ம டீம்ல பெஸ்ட் பேட்டர் பெஸ்ட் பவுலர் ஏதாவது பிக்கப் அந்த மாதிரி ஐடியா இருக்கு? நான் வந்து இல்ல நம்ம ப்ரெடிக்ஷன்லயே போனோம். இப்ப நம்ம ப்ரெடிக்ஷன்லயே போனா நீங்க 2 பேரும் இந்தியா தான் வின்னு சொன்னீங்க. நான் வந்து நியூசிலாந்து 51 இந்தியா 49. ஆனா பட் ஓவராலா பார்த்தா அந்த ஃபைனல் வரைக்கும் நம்ம கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். நீங்க வந்து பேட்டிங்ல வந்து ஐ திங்க் நீங்க ரோஹித் சர்மா சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஞாபகம் இல்ல. கேக்க வந்து ரோஹித் சர்மா சொன்னாரு. 2 பேரும் ரோஹித் தான் சொன்னோம். விகே சொன்னாங்க. நான் வந்து நீங்க தான் ப்ரெடிக்ஷன் வந்து தப்பா இருக்கு. நியூசிலாந்து விகே ரெண்டுமே க்ளோஸ் ப்ரெடிக்ஷன். வில்லியம்சன் வந்து ஐ திங்க் நான் அப்படி கேட்க வரல. இந்த சீரிஸ் முழுக்க நம்ம இந்தியா டீம்ல இவங்க தான் சீரிஸ் முழுக்க பெர்ஃபார்ம் பண்ணா ஒரு பிக் பேட்ஸ்மேனும் சரி, பவுலிங் யூனிட்ல ஒரு பிக் பவுலரும் சரி, அந்த மாதிரி தான். இல்ல நம்ம பண்ணதே நான் சொல்றேன். நம்ம எந்த அளவுக்கு ஒழுங்கா பண்ணோம்னு சொல்றேன். நம்ம வந்து டீம் வின் பண்றதை கரெக்டா சொல்லிட்டோம். நீங்க 2 பேரும் இந்தியா தான் சொல்லிட்டீங்க. நான் வந்து ஆப்போசிட்ல இல்ல நியூசிலாந்து தான் சான்சஸ் இருக்குன்னு சொன்னா, பட் ஆனா இந்தியா தான் எண்ட் ஆஃப் த டே வின். அதே மாதிரி பேட்டிங்ல என்ன சொன்னீங்கன்னா நீங்க 2 பேரும் ரோஹித் சர்மா தான் சொன்னீங்க. நான் வந்து வில்லியம்சன் போனா ஓரளவு அது மேட்ச் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வில்லியம்சனும் நல்லா பண்ணாரு. ரோஹித் சர்மா ஃபைனல் வந்து இப்ப வின் பண்ணது காரணமே ஐ திங்க் ரோஹித் சர்மா தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு தான் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பவுலிங்ல வந்து நான் மேட் சொன்னா பவுலிங்ல வந்து மேட்டன்ட்ரி சொன்னா கிட்டத்தட்ட 10 விக்கெட் எடுத்து அவர் தான் டாப் விக்கெட் எடுத்து. அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு இல்ல அவரு. இருந்தா இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க எல்லாம் வந்து வருண் சக்கரவர்த்தி சொன்னீங்க, 2வது ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ஸோ அததான் சொல்றேன், நம்ம கரெக்டா தான் ப்ரெடிக்ட் பண்ணுகிற ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் மிஸ் ஆனா கூட. பட் நீங்க சொல்ற மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா இதுல போகவே முடியாது. அதான் சொல்றேன், இது வந்து ஒரு டீம் எஃபோர்ட் தான். எந்த ஒரு இடத்துலயுமே எனக்கு இந்தியா வின் பண்ணதா இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலயுமே நான் இண்டிவிஜுவலா சொல்லவே மாட்டேன் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இண்டிவிஜுவலா வரல, நம்ம கிட்ட எல்லாமே கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துச்சு. நீங்க கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா கூட செமிஃபைனல் விளையாடும் போது அந்த ஹர்திக் பாண்டியா ஒரு 2 6 அடிப்பாரு. அது ஒரு பயங்கர டிஃபரன்ஸ் உருவாக்குச்சு. சோ அந்த மாதிரி இண்டிவிஜுவலா பாரு, ரவீந்திரா ஓவர் நம்ம 30 பாலுக்கு 31 அடிக்கணும். அடிச்சிட்டாரு. வந்ததுமே அடிச்சிட்டாரு. சோ அது அந்த பிரஷர் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுச்சு ஹர்திக் பாண்டியா அந்த ஸ்ட்ரைக் ஆக்சுவலி.
ஸோ அதனால இண்டிவிஜுவலா நம்ம பிரிக்க முடியாது. இது ஒரு டீம் எஃபர்ட் தான். அதை நான் பிலீவ் பண்றேன். அதுதான் நடந்துச்சு. கௌதம் கம்பீருக்கு கடைசியா அவர் கோச்சிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஹாப்பியான விஷயம். ஏன்னா நியூசிலாந்து கிட்ட 3-0 ரிலீஃப். டெஸ்ட் மேட்சை விட்டாங்க. அதே மாதிரி நீங்க ஆஸ்திரேலியா போயிட்டு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸை விட்டு வந்தாங்க. ஸோ கடுமையான விமர்சனம் அவர் மேல, அவன் ரோஹித் மேல, கேப்டன் மேல நம்மளே நிறைய சொல்லியிருக்கோம். ஆமா. ரோஹித் சர்மா கேப்டன்சி மேல ஒரு பயங்கரமான விமர்சனம், அவர் பேட்டிங் மேல ஒரு கடுமையான விமர்சனம், விராட் கோலி பேட்டிங் மேல ஒரு கடுமையான விமர்சனம், எல்லாத்தையும் உடைச்சிட்டு தம்பி நீங்க பேசுனதெல்லாம் போதும் அதான் வச்சுக்கோடா கப் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான பட்டாசா பர்ஃபார்மன்ஸ் போயிட்டாங்க. ஸோ அதுதான் இந்தியா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 140 கோடி பேருடைய ஒரு மன அழுத்தத்தை போக்குற மாதிரி ஒரு கப்பை ஜெயிச்சு கூட்டு போயிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்தியா, நீங்களும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுங்க. ஸோ நம்ம இந்த ஓவரலா இந்த சீரிஸ் வந்து நமக்கும் பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம நினைச்ச தொடரும் மாதிரி, இல்ல அதாவது நம்ம நினைச்ச மாதிரி கண்டினியூ ஒரு நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு இல்ல அந்த நம்ம வந்து எப்படின்னா ஒரு டவுன்ஃபாலே சந்திக்காத மாதிரியே போயிட்டு இருக்கிறோம். அது ஒரு குட் விஷயம். நீங்க ஃபைனல்ல வந்து தோப்புமே தவிர, இல்ல ஒரு செமிஃபைனல்ல வந்து தோப்புமே தவிர, அந்த லீக்லயே வெளியே போற மாதிரி, இல்ல இந்தியா என்னடா இவ்வளவு மோசம் ஆடுறாங்கன்ற மாதிரி ஒரு 4-5 வருஷமா நம்ம பார்க்கல. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். மத்த டீமை கன்சிஸ்டன்ட் நீங்க 4வது ஃபைனலுக்கு லாஸ்டா நடந்த ஐசிசி டிராபி எல்லாத்துலயுமே இந்தியா தான் ஃபைனல்ல. தோக்கரும் ஜெயிக்கிற செகண்ட், ஆனா இந்தியா தான் ஃபைனல்ல. ஸோ அந்த அளவு கன்சிஸ்டண்டா இருக்கிறது வந்து வேற லெவல். அடுத்த வருஷம் நமக்கு வந்து மறுபடியும் T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது. 27ல ஓடி வேர்ல்ட் கப் வரப்போகுது. ஸோ வருஷம் நமக்கு வேர்ல்ட் கப் வரப்போகுது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்தியா. உங்களுக்கு நீங்களும் அதே மாதிரி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஐபிஎல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்னா ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி கங்க்ராச்சுலேஷன் இந்தியான்றதோட கங்க்ராச்சுலேஷன் இந்தியன் ஃபேன்ஸ், அந்த இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு ப்ரெஷரோட ஸ்குவாட் அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் மேட்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ ஃபைனல்ல பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட்னால தான் நம்ம அவ்வளவு பெரிய விக்டரி வந்துச்சு நமக்கு. இப்போ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனே பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்டார்லாம் 88.4 crores வியூஸ் இருக்கு. சோ அதுல இருந்தே பாத்துக்கோங்க அந்த ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்லணும். இல்ல வந்த பாதை வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து அடுத்து உடனே விஜயநேதுல ஐபிஎல் வந்துரு போகுது. சோ அதனால கிரிக்கெட் நமக்கு பஞ்சம் இல்ல, சுத்திதான் இருக்க போகுது. பஞ்சமே இல்ல. இதுக்கு மிச்சம் இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் இந்தியன் ஃபேன்ஸ், இனிமேல் வந்து ஒவ்வொருத்தரும் சட்டையை பிடிச்சி சட்டையை பிடிச்சி சண்டை போட நேரம் வந்துருச்சு. இனிமேல் உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லடா, நீ வேற நான் வேறன்ற கண்டிஷனுக்கு வந்துட்டான். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஃபன்ஃபுல் கிரிக்கெட். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். நீங்களும் வியூ பண்ணது ஒரு வியூவர்ஸாகவும் ஒரு 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 இந்த சாம்பியன்ஸ் ரிவ்யூ பண்ண வர வந்து ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.